அன்பார்ந்த தினஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தினஜோதிடம் தினமும் கேட்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்யவும். மேஷம் ராசி அன்பர்களே, இன்று முருகப்பெருமானை வழிபட சிரமங்கள் குறையும். இன்று எதிலும் பொறுமையை கடைபிடிக்கவும், விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. புதிய முயற்சிகளில் ஒருமுறைக்கு பலமுறை யோசித்து ஈடுபடவும். தாயின் உடல் நலனில் கவனம் தேவை. திடீர் பயணங்கள் செலவுகளால் திணறுவீர்கள். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டாகும். உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து செல்லும். பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் அவர்களுடன் அனுசரித்துச் செல்வது நல்லது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்படும். அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் வீண் விவாதத்தில் ஈடுபட வேண்டாம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு கரையும். ரிஷபம் ராசி அன்பர்களே, இன்று மகாலட்சுமி வழிபாடு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தும். எதிர்பாராத பணவரவு உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வாழ்க்கை துணையால் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். கண்டும் காணாமல் சென்றவர்கள் வலிய வந்து பேசுவார்கள். கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உடன் பிறந்தவர்கள் பாசமழை பொழிவார்கள். தாய்வழி உறவினர்கள் வகையில் சுபச்செலவுகள் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் சங்கடம் ஏற்படக்கூடும். மிதுனம் ராசி அன்பர்களே, இன்று துர்க்கையை வழிபடுவதன் மூலம் முயற்சிகளில் வெற்றி பெறலாம். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை விட்டு அறிவுபூர்வமாக செயல்படுவீர்கள். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். செலவுகள் அதிகரிக்கும் என்றாலும் மகிழ்ச்சியான செலவாகவே இருக்கும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவார்கள். உடல் ஆரோக்கியம் மேம்படும். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும். அலுவலகத்தில் மரியாதை கூடும். சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களிடம் எதிர்பார்த்த செய்தி கிடைக்கும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்துச் செல்வது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். கடகம் ராசி அன்பர்களே, இன்று சிவ வழிபாடு காரியங்களை அனுகூலமாக்கும். முயற்சிகளில் வெற்றி உண்டாகும். குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும். சிலருக்கு உறவினர்கள் வகையில் எதிர்பாராத பொருள்சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டு. பழைய பிரச்சினைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள். வாகனத்தில் செல்லும்போது கவனம் தேவை. சகோதரர்கள் உதவி கேட்டு வருவார்கள். வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பார்கள். சிலருக்கு வீட்டில் தெய்வ வழிபாடு செய்யும் வாய்ப்பு ஏற்படும். உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும். பிள்ளைகளால் சங்கடங்கள் ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கவும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். சிம்மம் ராசி அன்பர்களே, இன்று தட்சிணாமூர்த்தி வழிபாடு நலம் சேர்க்கும். சந்திராஷ்டமம் இருப்பதால் உங்களை அறியாமலேயே தாழ்வு மனப்பான்மை தலைதூக்கும். பிற்பகலுக்கு மேல் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். கணவன் மனைவி இருவரும் ஒருவரையொருவர் அனுசரித்துச் செல்வது நல்லது. உறவினர் முன்கோபத்தால் பகை உண்டாகும். தாயின் உடல் ஆரோக்கியம் மேம்படும். நீண்ட நாள்களாக எதிர்பார்த்த நல்ல செய்தி இன்று கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை குறையும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் கடன் வாங்க நேரிடும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. கன்னி ராசி அன்பர்களே, இன்று ஆஞ்சநேயரை வழிபடுவதன் மூலம் மன அமைதி உண்டாகும். மனதில் அவ்வப்போது சஞ்சலம் ஏற்படும். மூத்த சகோதர வகையில் உதவிகள் உண்டு. குடும்ப விஷயமாக
சற்று அலைச்சலும் சோர்வும் ஏற்படும். தாய்மாமன் வழியில் சுபச்செய்தி வரும். மனைவி வழியில் உறவினர்கள் மதிப்பார்கள். உறவினர்களால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது. வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள். வாழ்க்கைத் துணையுடன் ஏற்பட்டிருந்த மனவருத்தங்கள் நீங்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கைத் துணைக்காக செலவு செய்ய வேண்டி வரும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் உறவினர்களால் செலவுகள் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். துலாம் ராசி அன்பர்களே, இன்று அம்பிகையை வழிபட நன்மைகள் கூடும். இன்று நீங்கள் தொடங்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியும். குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதற்கு ஏற்ற நாள். வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும். சகோதரர் வகையில் மகிழ்ச்சியுடன் செலவும் உண்டாகும். உறவினர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள். தாயின் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர்கள். தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். அமோகமான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த செய்தி கிடைக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். விருச்சிகம் ராசி அன்பர்களே, இன்று முருகப்பெருமானை வழிபட மகிழ்ச்சி அதிகரிக்கும். உற்சாகமான நாள். குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள். உறவினர்கள் வகையில் புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும். வேற்றுமதத்தவர்கள் நண்பர்கள் ஆவார்கள். சகோதரர் வகையில் ஆதாயம் ஏற்படும். புதிய முயற்சிகளைத் தவிர்க்கவும். வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வாகனத்தில் செல்லும்போது கவனம் தேவை. கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும். கனவு நனவாகும் நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் ஆதாயம் உண்டாகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் புதிய முயற்சி சாதகமாக முடியும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று மகான் ராகவேந்திரரை வழிபட மன உளைச்சல்கள் நீங்கும். உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள். எதிர்ப்புகள் அடங்கும். தேவையான பணம் இருந்தாலும் தேவையற்ற செலவுகளும் ஏற்படுவதால் சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். தாய்மாமன் வழியில் செலவுகள் ஏற்படும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். தாயின் தேவையை நிறைவேற்ற சற்று அலைச்சல் ஏற்படும். பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத் தேவைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த சுபச்செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. மகரம் ராசி அன்பர்களே, இன்று விநாயகப் பெருமானை வழிபடுவதன் மூலம் சங்கடங்கள் குறையும். முக்கிய முடிவு எடுப்பதை தவிர்க்கவும். குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள். வழக்கமான பணிகளிலும் மிகுந்த கவனத்துடன் ஈடுபடவும். மற்றவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். சொத்து பிரச்சினைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படும். வியாபாரத்தில் ரெட்டிப்பு லாபம் உண்டு. சகோதரர்களால் சில பிரச்சினைகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வெற்றிக்கு வித்திடும் நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிற்பகலுக்கு மேல் உடல்நலனில் கவனமாக இருக்கவும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கைத் துணையால் செலவுகள் ஏற்படும். கும்பம் ராசி அன்பர்களே, இன்று மகாவிஷ்ணுவை வழிபடுவதன் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் சற்று இழுபறிக்குப் பின்னர் முடிந்துவிடும். எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும். தந்தை வழியில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சமாளித்து விடுவீர்கள். சகோதரர் வகையில் எதிர்பாராத செலவு ஏற்படும். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும். தாயின் உடல்நலனில் கவனம் தேவை. நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள். வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கைத் துணையின் மூலம் ஆதாயம் கிடைக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
திடீர் செலவுகளால் கடன் வாங்க நேரிடும். மீனம் ராசி அன்பர்களே, இன்று முருகப்பெருமானை வழிபட மகிழ்ச்சி அதிகரிக்கும். அனுகூலமான நாள். ராசிக்குள் சந்திரன் நீடிப்பதால் ஒரே நாளில் முக்கியமான பல வேலைகளை பார்க்க வேண்டிவரும். எதிர்பார்த்த நல்ல செய்தி இன்று கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும். புதிய முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும். வியாபாரத்தில் வேலையாட்களின் ஒத்துழைப்பின்மையால் லாபம் குறையும். வாழ்க்கை துணைவெளி உறவினர்களால் ஆதாயம் ஏற்படக்கூடும். வேலைச்சுமை மிகுந்த நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாலையில் நண்பர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கவும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த காரியம் சாதகமாக முடியும். நன்றி. வணக்கம்.